என்ன வித்யா, யார் அந்த பொண்ணு? அவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அதான் எனக்கும் புரியல சஞ்சய். எங்களுக்கெல்லாம் புரியல. சரி, உனக்குமா புரியல? அந்த பொண்ண உனக்கு தெரியாதா? அவளை நீ பார்த்ததே இல்லையா? என்ன முறைக்காத, பதில சொல்லு. இதுல உன் பேர் மட்டும் கேட்டு போல, மொத்த குடும்பம், இன்ஸ்டிடியூட்னு எல்லாரோட பேரும் தான் கேட்டு போயிருக்கு. நியூஸ்ல வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மொத்தமா தான் சொல்றான், பிரிச்செல்லாம் சொல்லல. வித்யா, ஏமா அந்த பொண்ணு இப்படி பேசுறா? இல்ல மாமா. என்ன மாமா? அதான் வீடியோல எல்லாமே தெளிவா இருக்கு. அவ காலேஜ்ல தனக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றா. இவன் அதுக்கு இப்படி கேவலமான ஒரு பதில சொல்லிருக்கா. அத்தை இருந்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூட் எல்லாம் இவ்வளவு கௌரவமா இருந்துச்சு. இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அக்கா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசாதீங்க. வீடியோல இருக்கிறது நீ தானே? எல்லாம் ஓ வாய்ஸ் தானே? அத நீயே இல்லைன்னு சொல்ல போறியா? அது நான் தான். அது ஏன் வாய்ஸ் தான். ஆனா அத அவ வேற மாதிரி மாத்திருக்கா. என்ன ஆச்சு அண்ணி? அவங்க கிட்ட நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க? அப்போ அந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் உங்களை இப்படி பண்ணிருக்காளா? இது எல்லாமே டிராமாவா? யாருக்கு தெரியும்? மாட்டிக்கிட்டோமேன்னு இவ கூட போய் சொல்லலாம்ல. அண்ணி, அநியாயமா பேசாதீங்க. என் பொண்டாட்டி அப்படிலாம் போய் சொல்ல மாட்டா. யாரு? உன் பொண்டாட்டி போய் சொல்ல மாட்டாளா? இந்த வீட்டுக்குள்ள இவ வேலைக்காரியா வர்றதுக்கு முன்னாடியே உனக்கும் அவளுக்கும் ஊர்லயே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? அந்த கல்யாணத்தை மறைச்சுக்கிட்டு வித்யாங்கிற பேரையும் மறைச்சுக்கிட்டு தானே வருஷ கணக்கா அத்தையை ஏமாத்தி இந்த வீட்ல இருந்தவ தானே உன் பொண்டாட்டி. அது மட்டுமா? அவ போய் சொன்னது மட்டும் இல்லாம ஏன் புருஷன், மாமா, மானசான்னு எல்லாரையும் போய் சொல்ல வச்சா? அவ போய் சொல்ல மாட்டான்னு சொல்றியே சஞ்சய். என்ன அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற? இப்ப பேசு. அண்ணி, அது வேற இது வேற. தேவையில்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போடாதீங்க. ஆமா மாமா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இந்த அசிங்கத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அத சொல்லுங்க. அத்தை, என்ன அமைதியாவே இருக்கீங்க? அத்தை, நான் தப்பு பண்ணல. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நான் அப்படி பேசுவேனா? அது எல்லாமே செட்டப். யாரோ தூண்டி விட்டுதா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நான் அந்த பதவியில இருக்கிறது பிடிக்காம யாரோதான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கணும். ஏய், என்னடி என்ன பாக்குற? நான் இத செஞ்சேன்னு சொல்ல வரியா? பாருங்க என்ன பாக்குறா. வித்யா, இது ரொம்ப நல்லா இல்ல. நான் உங்களை பார்த்தேன், அவ்வளவுதான். என்னமோ இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு சொன்ன மாதிரி பதறிட்டு இருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சம்தான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க இங்க வாங்க வாங்க. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. இங்க பாரு, என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்து நான் தான் செஞ்ச நிரூபிச்சுட்டா நானும் இவரும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். நிரூபிக்க முடியலன்னா நீ போயிடுறியா? அண்ணி, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க உங்களை சொல்லவே இல்லை. நீங்க தான் வித்யாவை தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லாமல அவ இப்படி பேசுறா. ஸ்னேகா, கொஞ்சம் அமைதியா இரு. இது ரொம்ப மோசமான செய்தி. இந்த மாதிரி செய்தி தான் என்ன ஏதுன்னே தெரியாம வைரல் ஆகும். இது நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கும் நீ இருக்கிற பதவிக்கும் பெரிய அவமானமா வந்து சேர்ந்துருமா. இதை எப்படியாவது நிறுத்தணும். அந்த பொண்ணு மீடியா முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்காப்பா. இனி எப்படி அதை நிறுத்துறது? வித்யா, அந்த பொண்ணு நம்பர் வாங்கி போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேளுமா. இல்ல நேர்ல போய் பேசுறதா இருந்தாலும் பேசிட்டு வரலாம், வா. இதெல்லாம் வளரப்படக்கூடாதுமா. பண்றா. சரிப்பா. என்னாச்சு? அந்த பொண்ணு நம்பர் கிடைச்சிருச்சுப்பா. உடனே கால் பண்ணு. ஹலோ, யாரு?
நான் வைஸ் சேர்மன் சஞ்சய் பேசுறேன். போன கூட. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? என்கிட்ட ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அது ரெக்கார்ட் பண்ணி மீடியால வேற பொய்ய சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்க. யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? ஹலோ, என்னாச்சு? காலை கட் பண்ணிட்டா. திருப்பி போடு. ஸ்விட்ச் ஆஃப் வருது. கண்டிப்பா யாரோ ஒரு பெரிய ஆள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கு விடை கிடைக்கும். இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, அது யாரு என்னன்னு நிரூபிக்கணும். இல்லனா நீதான் தப்பு செஞ்சிருக்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. இத்தனை வருஷம் அத்தை சம்பாதிச்ச பேரு மொத்தமா அப்படியே கெட்டு போயிடும். இவங்க பேரை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி கடைசியா இவங்களை அசிங்கப்படுத்துறியடி. ச்சே, வாங்க. மேடம், நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. எதுக்கு? வேற எதுக்கு? எங்க மேல ஒரு பிரச்சனை வந்தா உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்க மேல இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, எல்லாரும் கொஞ்சம் ஆபீஸ் ரூம்ல போய் உட்காருங்க, நான் பேசுறேன். நாங்க உட்கார்ந்து பேச வரலாமா? எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். என்னையா எப்பவுமே இந்த பொண்ணுக்கு ஃபேவரா பேசுவீங்க, இப்ப மட்டும் அமைதியா இருக்கீங்க? நீ தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா அந்த வீடியோல அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு நம்ப தோணுதா? காலேஜ்ல அது இருக்கணும் இது இருக்கணும்னு எங்களுக்கு ஆர்டர் போட்டேல. உன் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கா? அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. படிக்கிற பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அவ உன்கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கா. எவன் தப்பு பண்ணானோ அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்காம அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணிருக்க, மிரட்டி இருக்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? சார், என்ன நடந்துச்சுனே தெரியாம பேசாதீங்க. அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன மழுப்பிட்டு இருக்க? உன் காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல, நீ எல்லாம் எங்களுக்கு தலைவரா? இத சொல்லவே எங்களுக்கு கேவலமா இருக்கு. உனக்கு இப்படி நடந்திருந்தாலும் நீ இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பியா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி போட்டுருவேன். என்னது? நாக்க வெட்டுவியா? பாத்தீங்களாயா, இவ பேர் இன்னைக்கு மொத்த மீடியாலயும் நாறிட்டு இருக்கு. அதை என்னன்னு கேட்கலான்னு வந்தா நாக்க வெட்டுவாலாம். இந்த மாதிரி படிக்காத பட்டிக்காடெல்லாம் இந்த பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சா இப்படிதாங்க பேசும். எங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்து அதை தட்டி கேட்காம விட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க மரியாதையா தான் பேசுவீங்களா? இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பசங்க எல்லாரும் நம்ம பசங்க மாதிரி தான் சார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம தான் சார் முன்னாடி நிக்கணும். தப்பு பண்ணிட்டு நாக்க வெட்டுவாலாம். அது வரைக்கும் நாங்க என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருப்போமா? இங்க பாருமா, நீ பச்சா குழந்தை, நாங்கெல்லாம் வேற மாதிரியான ஆளு. நாங்க எவ்வளவு வேலை செஞ்சுட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் தெரியுமா? நேத்து முளைச்ச காளான் நீ எங்க கிட்டே சவுண்ட் விடுறியா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும், இல்லனா நடக்கிறதே வேற. நீங்க செய்யாத தப்ப சொல்லி உங்களை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ தப்பு செய்யல, நாங்க எப்படி நம்புறது? உன் மாமியார் சொன்னாலாவது அதுல ஒரு நியாயம் இருக்கும். உனக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அந்த பொண்ணு வந்து பேசின விஷயமே வேற. வீடியோவை எடிட் பண்ணி பிரச்சனையா மாத்திருக்காங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப இவ மன்னிப்பு கேட்பாளா மாட்டாளா அத சொல்லுங்க முதல்ல. நீங்க பேசின வார்த்தைக்கு பதில் அதுதான். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. திமிர பாத்தியா இவளுக்கு? உன்னை நான் விட மாட்டேன். இருங்க சார், சொல்றது கேளுங்க. யோ, இருங்க சார். சரியா கையா? என்ன சார் இப்படி பண்றீங்க? பேசிட்டு இருக்கோம்ல. அமைதியா இருங்க சார். யா முன்னாடி அவன் நின்னு பேசவே யோசிப்பானுங்க. இவ நாக்க வெட்டுவன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டாளாம். ஏய், இப்ப மட்டும் நீ மன்னிப்பு கேட்கல. வித்யா, நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுமா.
உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சா இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி நீங்க பேசின வார்த்தைக்கு முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கம்மா. சார், அவர் பேசினதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் அநாகரிகமா பேசினா கண்டிப்பா நாக்க வெட்டிடுவேன். ஏய் சார், இருங்க சார். இருங்க சார். பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்ல. நீ பதவிக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு திமிரா? உன் அத்தை 10 வருஷமா அந்த பதவியில இருந்தாங்க. அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குமா? உனக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள உன் மேல தப்பு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா நீ உன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அதுக்கு மேலேயும் நீ இந்த பதவியில இருந்தா அது யாருக்குமே நல்லது இல்லை. நீ எப்படி இந்த பதவியில இருக்கன்னு நான் பாக்குறேன். நானா விருப்பப்பட்டு ஒதுங்குற வரைக்கும் நான் இந்த பதவியில தான் இருப்பேன். என்ன நான் நிரூபிச்சு காட்டுறேன், அப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்க. இப்போ கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன். வாங்க சார். திமிர் பிடிச்சவன். விடுங்க, அதே நினைச்சிட்டு இருந்தா அப்படி. நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களையும் அசால்ட்டா டீல் பண்ணிருக்கேன். சின்ன பொண்ணு இவ என் நாக்க வெட்டுவேன்னு சொல்றா. வெட்டியா போட்டா விடுங்க. அவ கதை தான் ஊரே சிரிக்குது. இன்னும் எவ்வளவு நேரத்துல கைதாக போறாளோ, எப்ப அவ காலேஜுக்கு சீல் வைக்க போறாங்களோ. பேசிட்டே இருக்கும், ஆனா ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியலையே. வா. மீட்டிங் என்னாச்சு? என்ன ஆச்சா? இவ்வளவு நடந்தா அவ திமிர் அடங்கல. ரொம்ப ஆணவமா பேசுறா. அவ நிரபராதின்னு நிரூபிப்பேன்னு சொல்றா. என்ன சகுந்தலா, நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா எதுவுமே நடக்கலையே. ஊருக்குள்ள பல பேரு வித்யா சரியானவதான், இந்த பொண்ணு தான் பொய் சொல்லுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா நாம போட்ட டிராமாலாம் முடிவுக்கு வந்துரும் போல இருக்கு. எல்லாமே நம்ம பிளான் படி தானே போச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி நடந்துச்சு? அப்போ இதை விட ஹெவி டிராமா பண்ணணும். எப்படி? தப்பா எடுத்துக்காதம்மா. அந்த வித்யாவை அழிக்கிறது தான் எங்க நோக்கம். அதுக்கு தான் உன்னை யூஸ் பண்ணோம். ஆனா இந்த எஃபெக்ட் பத்தல. அதனால இப்போ நீ செத்துட்டேன்னு வையேன். மேடம், ஒரு பேச்சுக்கு சொன்ன. நீ செத்துட்டேன்னா நீ கொடுத்த பேட்டிய வச்சுதான் வித்யா தான் உன் சாவுக்கு காரணம், அவ தான் உன்னை கொலை பண்ணிட்டா, இல்ல நியாயமே கிடைக்காம நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு பிரச்சனைய அழகா ஃப்ரேம் பண்ணிடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்ப அவ கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிடுவா. இது நடந்தா நம்ம சொன்ன எல்லாம் நடக்கும். சாரிமா. அடுத்த ஜென்மத்துல நீ லண்டனுக்கு போலாம். இப்போ நீ சொர்க்கத்துக்கு போனா மட்டும் போதும். அப்பதான் எங்க லட்சியம் நிறைவேறும். ப்ளீஸ் மேடம், உங்களை நம்பிதானே நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சேன். கடைசியில இப்படி பேசுறீங்களே மேடம். என்ன பண்றது, நாங்க நினைச்சது நடக்கலையே. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க சொல்லிதானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். கடைசியில என்னையே கொன்றுவேன்றீங்களே மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இருமா இருமா. டேய் மேடம் மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் 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 ப்ளீஸ் விட்டுருங்க மேடம். என்னடா நின்னு பாக்குறீங்க? பாப்பா பயப்படுது இல்ல, பார்த்து முடிச்சு விட்டுருங்க. ஓகே மேடம். டேய் குர்ரா, டேய் வாடா நில்றி. யார் யா வீட்ல? யோ வெளிய வாடியா. போய் வெளிய. இதெல்லாம் கத்த கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. கத்த கூடாது. போய் வெளிய. வெளியில வாடியா இல்லையா? வெளியில வாடி. அப்பா, ஆமா. வெளியில ஒரு நிமிஷம் லைன்ல இரு. யாரும் சண்டை போடுற மாதிரி இருக்குப்பா. சரி நான் கால் பண்றேன். அல்லியா. போய் வெளிய நீ போ. போய் வெளிய. அல்லியா அந்த பக்கம். வெளியில வரணும் இல்லையா? போய் வெளிய. ஏய் இரியா. யாருங்க? என்ன என்ன விஷயம்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? எங்க அவன் மருமக? வாங்கம்மா, உங்களையும் பார்க்க தான் வந்தோம். நீங்க இருந்த வரைக்கும் உங்க
உங்க காலேஜ் நல்லா தானமா இருந்துச்சு. படிக்கிற பசங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க கேப்பீங்க. ஆனா உங்க மருமக என் பொண்ணு வாழ்க்கையே அழிச்சிட்டாமா. மீடியால பேட்டி கொடுத்தால ஒரு பொண்ணு, அவளோட அப்பா அம்மா. என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதமா. என் மருமகெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்பா என் பொண்ணு தான் தப்பு பண்ணான்னு சொல்றீங்களா? ஆமா, உங்க பொண்ணு தான் தப்பு பண்ணா. என்கிட்ட அவ பேசுனது வேற, மீடியால அவ பேசுனது வேற. அவ ஏன் அப்படி பேசினான்னு போய் உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. அவ பின்னாடி யாரோ இருந்து தூண்டி விடுறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நிறுத்துற வேலையை பாருங்க. சும்மா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ 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 ஐயோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுறா பாருங்க. இத கேட்க நாதி இல்லையா? பணமும் பதவி இருக்கிற திமிர்ல தானே நீ இந்த ஆட்டம் போடுற. அது எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு நான் பாக்குறேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ அழிஞ்சுதான் போக போற. தப்ப உங்க பொண்ணு மேல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் பொண்ண கொன்ன மாதிரி எங்களையும் கொன்னுடுவீங்களா? செத்துட்டாளா? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம். எங்களையும் உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்கயா. என்னையா பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்க பைத்தியம் தான். என் பொண்ணு தப்பானவன்னு சொன்னீங்க. நியாயம் கேட்டு வந்தா எங்களுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டுவீங்களா? கடவுளே, இந்த அநியாயத்தெல்லாம் நீ பாத்துட்டு தான் இருக்கியா? உனக்கு கண்ணு இல்லையா? இவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க மாட்டியா? இப்ப என் பொண்ணு திரும்பி வரல, இங்க ஒரு கொலையா விடும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பொண்ண காணும்னு சொல்றீங்க, இப்ப செத்துட்டான்னு சொல்றீங்க. என் பொண்ண காணும். நீதானே உன் பதவிக்கு ஆபத்து வரும்னு என் பொண்ண கடத்தி வச்சிருக்க. இவ உயிரோட வச்சிருக்காளா இல்ல நம்ம பொண்ணை கொன்னுட்டாளான்னு தெரியலையேங்க. இருமா, எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிப்போம். நிறுத்துங்க. என்ன குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்றீங்களா? யார் உங்களை அனுப்பி வச்சா? அடி பாவி, தப்பு பூரா நீ செஞ்சுட்டு எங்க மேல பழிய போடுறியா? ஆமா, எனக்கு உங்க குடும்பத்து மேலேயே சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு இப்படிதான் உங்க பொண்ணு வந்து நான் ஒருத்தனை லவ் பண்றேன், என்ன அவன் கூட சேர்த்து வைக்கலனா செத்துருவேன்னு சொன்னான். அதுக்கு நான் பேசினதெல்லாம் எடிட் பண்ணி வீடியோ போட்டு பிரஸ் மீட் வச்சா. இப்போ நீங்க தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னது மிரட்டுறோமா? உண்மையாதாமா சொல்றோம். இப்ப மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க, இல்லனா நாங்க 2 பேரும் இங்கே தற்கொலை பண்ணிப்போ சொல்லிட்டேன். என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் பொண்ணு எங்க போனாலும் அங்க போய் தேடியா? அதை விட்டு சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்க? போயா முதல்ல. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? யோ சஞ்சய் கொஞ்சம் பொறுமையா வெளிய போயா. சஞ்சய் மரியாதை போயிடுங்க. நேரா கலெக்டர் ஆபீஸ் போறேன். உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். என் பொண்ணு திரும்ப கிடைக்கணும்னு நான் போராட்டம் பண்ணுவேன். கலெக்டர் மட்டும் நடவடிக்கை எடுக்கலனா நான் அங்கே தீ குளிப்பையா. வாடி, ஏய் வாடி. வாங்க. இப்படி அநியாயம் பண்ற நீங்களா நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. விடுங்க, ஒழுங்கா போயிடுங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. போவீங்களா? விடுங்க. எல்லாரும் உள்ள வாங்க. காலங்காத்தால 2 பேர் வந்து இப்படி வீட்டுக்கு முன்னாடி மண்ணை வாரி தூத்திட்டு போறாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதா? நல்லவங்க விடுற சாபமே பலிக்கிறது இல்ல. தப்ப அவங்க மேல வச்சுக்கிட்டு நமக்கு சாபம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பலிக்குமா? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இது உங்க பிரச்சனை. நீங்க முன்னாடி நின்னு சந்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மொத்த குடும்பத்துக்கு சாபம் விடுறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு?
உன் பொண்டாட்டி செஞ்ச தப்பால நாங்களும் சேர்ந்துல அஃபெக்ட் ஆகுறோம். அண்ணி தேவையில்லாம பேசாதீங்க. திரும்ப திரும்ப வித்யா தப்பு பண்ணான்னு சொல்லாதீங்க. அவ எந்த தப்புமே செய்யல. அவளை இந்த பதவியில இருந்து தூக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருக்காங்க. வித்யா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதம்மா. அப்பா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணுவான்னு எப்படிப்பா யோசிக்க முடியும்? எதிரிங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கலாம். இந்த பிரச்சனையில எப்படி இருக்க முடியும்? சரி சஞ்சய், விடு. இல்ல, நம்ம குடும்பமே நம்மள புரிஞ்சுக்கலனா எப்படி? ஏய், நானும் வித்யா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான்டா சொல்றேன். நீ என்னடா இப்படி பேசுற? இந்த பிரச்சனை நாம எப்படி நான் முடிக்கிறது? அவங்க வேற இதுக்கு நடுவுல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். லோக்கல் மீடியால ஆரம்பிச்சு நேஷனல் மீடியா வரைக்கும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவாங்க. இவன் இந்த பதவியில இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன அசிங்கத்தெல்லாம் சந்திக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ச்சே, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல.